மம்மி மம்மி என்னப்பா? மம்மி நான் வேலைக்கு கிளம்புறேன். சூர்யா இப்ப எதுக்குப்பா வேலைக்கு போறா? அவியதான் நேத்தே சொல்லிட்டாவன்னு சொன்னால, பணம் கிடைக்கலனா வேலைக்கு வர வேண்டான்னு. போக வேண்டாம்ப்பா, வீட்லயே இரு. ஆமாப்பா, உங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். வேலைக்கு போக வேண்டாம்ப்பா, வீட்லயே இரு. இல்ல டாடி, பணம் கிடைக்கலன்னாது போய் சொல்லிட்டு வரேன். வேணாம்ப்பா, உன் மேல அவங்களுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. இவ்வளவு நாளா அங்க வேலை பாக்குற, அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சூர்யா, நீ பேசாம அந்த வேலையை மறந்துரு. நம்ம இப்பவே சென்னை கிளம்பலாம். அங்க நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குதுப்பா, அங்க போய் இருப்போம். நீ சென்னையில ஏதாவது வேலை பாரு. ஸ்டார்டிங்லயே உங்க அம்மாக்கும் எனக்கும் பிடிக்கல நீ இந்த கிராமத்துல வந்து வேலை பாக்குறது. நீ ஆசைப்படுறதுனால தான் நம்ம வந்தோம். பாத்தியா அவங்க நம்மள எப்படி மதிக்கிறாங்கன்னு. இதுக்கு மேலேயே நீ அங்க வேலை பார்க்கணுமாப்பா? வேணாம் சூர்யா, வேலையை விட்டு நின்று நம்ம ஊருக்கு போயிடலாம். இல்ல டாடி, பணம் இன்னைக்கு கிடைக்கலனா அவங்களே வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. நான் போய் ஒரு தடவை எதுக்கும் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். சூர்யா, பணம் காணாம போன கோவத்துல உன்னை அடிச்சிட போறாவப்பா. எனக்கு பயமா இருக்கு சூர்யா, நீ போக வேண்டாம். இல்லம்மா, அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. சூர்யா, யார் கண்டா மொரட்ட ஆட்கள்ப்பா. உன் மேல கை வச்சிட்டாங்கன்னா அப்புறம் எங்களால தாங்கிக்க முடியாது. நீ போக வேணாம் சூர்யா, நாங்க சொல்றது தயவு செஞ்சு கேளு, வீட்லயே இரு. இல்ல டாடி, அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. நான் போய் அவங்க கிட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாது வந்துடுறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், நானும் கூட வரேன். நீங்க வர வேண்டாம் டாடி, நானே பாத்துக்கிறேன். அப்படிலாம் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. இல்லப்பா, உன்னை தனியா அனுப்பி வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. ஆமையா, அப்பாவையும் கூட கூட்டிட்டு போ. அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா அப்பா பேசி உன்னை கூட்டிட்டு வந்துருவாவல்ல. பயப்படாதீங்க மம்மி, அப்படி எதுவும் ஆகாது. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அப்பாவை கூட கூட்டிட்டு போ. ஆமாப்பா, நானும் கூட வரேன். டாடி, அவங்க யாராவது ஏதோ சொன்னாங்கன்னா நீங்க கோவப்படுவீங்க டாடி. நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ உன்னை அவனுங்க ஏதாவது சொல்லுவானுங்க, அப்படிதானே? நீ சொல்றத பாக்கும்போதே எனக்கு சரியில்லாத மாதிரி இருக்குதுப்பா. நானும் கூட வரேன், இல்லைன்னா நீ போகவே வேணாம். சூர்யா, அப்பா சொல்லியாவல்ல, கூட கூட்டிட்டு போ. அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா அவிய பேசி உன்னை வீட்டுக்கு ஒழுங்கா கூட்டிட்டு வந்துருவாவ. அவிய எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நாங்க தாங்கிக்கிட மாட்டோம்ப்பா. மம்மி, அந்த அளவுக்குலாம் அவங்க மோசமானவங்க இல்ல மம்மி. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். சூர்யா, நாங்க சொல்றத நீ கேளுப்பா. அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், நான் உன் கூட வரேன். நீ ஒன்னும் அங்க வேலை பார்க்க போறது இல்லைல்ல, போய் சொல்லிட்டு தானே வர போற. நானும் கூட வரேன். நீ சொல்லு, நானும் பக்கத்திலே இருக்கேன். அப்படியே கிளம்பி வந்துருவோம். நான் வாய் தந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆனா அதுவே அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நான் ஏதாவது பேசிடுவேன். பாத்தீங்களா மம்மி, டாடி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா டாடி வாய் சும்மாவே இருக்காது. அதனால நானே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சூர்யா, அம்மா சொன்னா கேப்பியே கேட்க மாட்டியா? கேப்பேன் மம்மி, உங்க சொல்ல கேட்காம எங்க போறேன்? அப்படின்னா உங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போ. அப்பதான் என்னையால நிம்மதியா இருக்க முடியும். சரி மம்மி, நீங்க சொல்றதுனால நான் கூட்டிகிட்டு போறேன். ஆனா டாடி வந்து அங்க எதுவும் யார்ட்டையும் பேசக்கூடாது. அவங்க நான் பணத்தை தொலைச்சிட்டதுனால ஏதாவது ஒரு வார்த்தை கோவமா பேசதான் செய்வாங்க. அதுக்காகலாம் எதுவும் நீங்க பேசக்கூடாது டாடி. சரிப்பா, நான் எதுவுமே பேசல. உனக்கு பாதுகாப்புக்காக தான் நான் வரேன். எனக்கு பாதுகாப்பு அவசியமே இல்லை டாடி. நான் எப்பவுமே போய் வந்து இருக்க இடம் தானே அது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தோணுது. பரவாயில்லப்பா, பணம் காணாம போயிருக்குல்ல, அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நானும் கூட வரேன். சரி டாடி, நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. வாங்க போலாம். ஏங்க, பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க. அங்க என்ன நடக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாம இருந்துராதங்க. அவனை உள்ள அனுப்பிட்டு நீங்க வெளியெல்லாம் நிக்க கூடாது. நீங்களும் உள்ள போய் நில்லுங்க. வேலைக்கு வரலன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே கைய பிடிச்சி டக்குன்னு கூட்டிட்டு வந்துருங்க. சரி மஞ்சு, நீ எது கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தால சமாளிப்பேன். அதுக்காக நீங்க ஒண்ணு கையெல்லாம் நீட்டாண்டா. பிரச்சனையில் வராம பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, அதுவே எனக்கு போதும். சரி மஞ்சுமா. சூர்யா, வாப்பா போலாம். சரி டாடி, வாங்க போலாம். இவ்வளவு நாளா என் பிள்ளை அங்க வேலை பார்த்திருக்கான். என் பிள்ளை பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு அவளுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அந்த லட்சுமி அம்மா வார்த்தைக்கு வார்த்தை என் பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாவ. இதுல இருந்தே நல்லா தெரியுது, பிள்ளை மாதிரிங்கிறதுலாம் பிள்ளை ஆயிட முடியாது. நிஜமாலே பிள்ளை மாதிரி நினைச்சிருந்தா இப்படி பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாவளே. அதை சொல்றதுக்குலாம் அவியலுக்கு மனசு இல்ல. என் பிள்ளை மேல இவ்வளவு பெரிய பழியெல்லாம் போட்டுட்டாவே. இதுக்கு மேல அங்க வேலைக்கே மவனை அனுப்பவே கூடாது. அந்த லட்சுமி அம்மாக்கு 5-6 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லியாவ. அதுல ஒரு பிள்ளை மேல யாராவது இந்த மாதிரி பழி போட்டா இவ நம்புவாங்களா? என் பிள்ளை செஞ்சிருக்க மாட்டான்னு உறுதியா சொல்லுவாவ. அதே இது அடுத்தவ பிள்ளைன்னொன்னே பழி போட்டு பேசியாவ. என் பிள்ளைய பத்தி அவியலுக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். நான் தங்கமான பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். அவன் இது வரைக்கும் யார் ரூபாய்க்கும் ஆசைப்பட்டது கிடையாது. தனக்கு இல்ல அப்படின்னா அவன் அது மேல விருப்பம் கூட பட மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளை மேலேயே பழிய பொடியது.
நிம்மதியா சாப்பிட கூட இல்ல. இதுக்கு மேல இந்த ஊரை வேண்டாம், இந்த வேலையும் வேண்டாம்னு கும்பிடு போட்டுட்டு இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடணும். நான் பணத்தை எடுத்துட்டு வந்து வைக்கல. செல்லமாவும் பணத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து வைக்கிற ஆள் இல்ல. அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாலும் தெரியாம தான் வச்சிருப்பா. இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்கவும் மாட்டா, என் மேல பழி போட்டுருக்கவும் மாட்டா. வேற யார் எடுத்துட்டு வந்து எங்க பைக்குள்ள பணத்தை வச்சிருப்பாவ? தோட்டத்துல காணாம போன பணம் தானாவா வந்து எங்க பைக்குள்ள உட்காரும்? அப்போ யாரோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்காவ. ஒருவேளை இது வெளிநாட்டுக்காரன் சதியா இருக்குமோ? வெளிநாட்டுக்காரன் எதுக்கு சதி பண்ணணும்? உள்நாட்டுக்காரன் தான் எவனோ சதி பண்ணியிருக்கான். அதுவும் இந்த வீட்டுல இருக்கவன் தான் சதி பண்ணியிருக்கான். இதை எப்படி கண்டுபிடிக்க? என்னையே ஒருத்தன் மாட்டி விடியானா அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான். பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி அவனை சும்மா விட மாட்டேன். என்னையவா எல்லார்கிட்டயும் மாட்டி விடியான். அவனை கண்டுபிடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணி. சுப்பிரமணி, வாப்பா வா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னப்பா சுப்பிரமணி, அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா? அண்ணா அது வந்து ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. சரிப்பா. அண்ணா சாரிண்ணா, பணம் கிடைக்கவே இல்லை. எப்பா சுப்பிரமணி, நீ சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லப்பா. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னண்ணா சொல்றீங்க? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாப்பா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏண்ணா எதுக்கு? காணாம போன 2 லட்சம் பணம் கிடைச்சிருச்சுப்பா. கிடைச்சிருச்சா? எப்படிண்ணா? எங்க இருந்து கிடைச்சிச்சு? அதை ஏங்கப்பா கேக்குறா? எங்க வீட்டுல தான் பணம் இருந்துச்சு. என்னது, உங்க வீட்லயா? ஆமாப்பா தம்பி சுப்பிரமணி, என் தங்கச்சி புருஷன் ஒரு குடிகாரன்னு உனக்கு தெரியும்லப்பா. ஆமா. அவர் தான் குடி போதையில பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்காரு. என்னென்ன சொல்றீங்க? அப்புறா? ஆமாப்பா தம்பி, அவர் தான் பணத்தை எடுத்து கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்காரு. செல்லம்மா பணத்தை பார்த்துட்டு எங்கிட்ட எடுத்துட்டு வந்து தந்துட்டா. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுப்பா. இது தெரியாம உன்னைய நான் 2 நாளா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மன்னிச்சிருப்பா சுப்பிரமணி. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். பணம் கிடைச்சிட்டு அதுவே சந்தோஷம்ண்ணா. ஆமாப்பா, பணம் மட்டும் கிடைக்கலன்னா உன்னைய வேலைக்கு வராண்டான்னு சொல்லியிருப்பேன். நல்ல வேலை கிடைச்சிக்கிட்டு. நீ தான் பணத்தை எடுத்திருப்பான்னு நினைச்சு நான் உன்னைய ரொம்பவே பேசிட்டேன். மனசு எப்படி காயப்பட்டிருக்கோம். மன்னிச்சிருப்பா அண்ணனே. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். இதுல என்னோட தப்பு தானே இருக்குது. நான் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தானே அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. சூர்யா சும்மா இருப்பா. திருடனை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுட்டு உன் மேல பழி போட்டா என்ன அர்த்தம்? என் பிள்ளைய எதுக்கு திருட மாதிரி நடத்தி இருக்கீங்க? என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? அவன் யார் காசுக்கும் ஆசைப்படுற புள்ள கிடையாது. காசே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்கிற புள்ள அவன். நாங்க அப்படிதான் அவனை வளர்த்துருக்கோம். அப்படிப்பட்ட பையனை போய் இப்படி சந்தேகப்பட்டிருக்கீங்களே எல்லாரும் சேர்ந்து. ஐயோ அப்பா, யாரும் சந்தேகப்பட்டல. நான் மட்டும்தான். எங்க அம்மா கூட சொன்னாவ, சுப்பிரமணி அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவன் அப்படி சந்தேகப்படாதன்னு சொன்னாவ. நான் தான் பொறுப்பை இவன்ட்டு ஒப்படைச்சிருந்தேன். பணத்தை காணோன்னு உடனே இவன் மேல கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டா பரவாயில்லப்பா. என் பிள்ளைய திருட மாதிரிலாம் நடத்திருக்கீங்க. எல்லாத்தையும் வந்து சொன்னேன். என் பிள்ளை பணம் கிடைக்கலன்னா வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? வேலையை விட்டு கூட்டு போட்டுமா? இல்லப்பா வேண்டாம், சுப்பிரமணி இங்கே வேலை செய்யட்டோம். அவன் மேலதான் எந்த தப்பும் இல்லையே. நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இத்தனைக்கும் கோவப்பட்டது நான் மட்டும் தான். மத்த எல்லாரும் சுப்பிரமணி மேல நம்பிக்கை வச்சிருந்தாவ. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரிப்பா, அந்த பணம் கிடைக்கலன்னா என் பிள்ளைய வேலையை விட்டு தானே அனுப்பியிருப்பீங்க. அவனை எல்லாரும் திருடன் தானே நினைச்சிருப்பீங்க. டாடி கொஞ்சம் அமைதியா இருங்க டாடி, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இரு சூர்யா. நீ சின்ன பையனு உன் மேல பழிய போட்டு பணத்தையும் வாங்கிடலான்னு பாத்துருக்காங்க. இப்படிப்பட்டவங்க நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு உன் மேல பழி போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன் தூக்கி ஜெயில கூட போடுவாங்க. இவங்களெல்லாம் நம்ப முடியாது. அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. சுப்பிரமணி எங்க தம்பி மாதிரி. தம்பியை தான் இப்படி வேலையை விட்டு போன்னு சொல்லுவியாப்பா? இதுவே உன் தம்பியா இருந்திருந்தா என் தம்பி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான்னு போராடி இருப்பான்ல. அப்போ என் பிள்ளைனா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா இருக்கு அப்படிதானே? வேலை செய்யறவன் தானே, இவன் மேல என்ன பள்ளி வேணாலும் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. திருட்டு பள்ளியை போட்டு துரத்த பாத்தீங்க. நல்ல வேலை அந்த பணம் கிடைச்சிருச்சு. அதனால இப்போ நல்லவன்னு தெரியுது. இல்லைன்னா துரத்தி இருப்பீங்க. அப்படி இல்லப்பா, எங்க அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாவ சுப்பிரமணி அப்படி கிடையாதுன்னு. நான் தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். தம்பி சுப்பிரமணி, உனக்கே தெரியும்லப்பா அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காவன்னு. அவிய என்கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தாவ. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆமா டாடி, அம்மாவுக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம்தான். சூர்யா, இவங்க பேசுறது எதுவும் சரியில்லைப்பா. இதுக்கு மேல நீங்க வேலை செய்ய வேண்டாம். இன்னைக்கு 2 லட்சம் காணாம போச்சுன்னு பழி போட்டவங்க நாளைக்கு கோடி கணக்குல கூட பழி போடுவாங்க.
அதனால நீங்க இருந்தா சரிப்பட்டு வராதுப்பா. வேலைக்கு வேணாம்னு சொன்னவங்க உன்னை தூக்கி ஜெயில கூட போடுவாங்க. நான் சொல்றது கேள் சூர்யா, இப்பவே வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வா என் கூட. நம்ம ஊருக்கு போலாம். எப்பா என்ன இப்படி பேசுறிய? சுப்பிரமணி எல்லாம் வேலையை விட்டு போக வேண்டாம், அவன் இங்கே வேலை பார்க்கட்டும். இல்லப்பா, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவீங்க. நீங்களே வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன், இனி அவன் வேலைக்கு வரமாட்டான். சுப்பிரமணி என்னப்பா இதெல்லாம்? நானே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்க உங்க அப்பா ஏன் இவ்வளவு கோவப்பட்டியாவ? எனக்கு கோவம் வரதான் செய்யும். உங்க பிள்ளையிலயோ இல்ல உங்க தம்பியோ நான் திருடன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் என் பிள்ளைய திருடன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். இதுக்கு மேல அவங்க வேலை செய்ய மாட்டான். நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். சூர்யா வாப்பா போலாம். டாடி அப்பா அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ணா ஏதோ பணத்தை காணுங்கிற கோவத்துல தான் அப்படி பேசிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் டாடி. எனக்கு இந்த வேலையை பிடிச்சிதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நான் இங்கேயே வேலை பார்க்கறேன் டாடி. இந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல சூர்யா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். உங்க அம்மா நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டாடி ப்ளீஸ் டாடி. வான்னு சொன்னேன். என்னது இது? சுப்பிரமணியோட அப்பா இவ்வளவு கோவப்பட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டாவ. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? பணம் கிடைக்கலன்னா வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், அதான் கிடைச்சிட்டுல. பணத்தை காணோன்னா யாருதான் கோவப்பட மாட்டாவ? இந்த பையனை நம்பிதான் நான் பொறுப்பு ஒப்படைச்சிருந்தேன். அவன் கவனக்குறைவா இருந்ததுனால தான் அவரு திருடிட்டு போயிட்டாரு. அதை யோசிக்க மாட்டேங்க. அவ என்னைய குறை சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாவ. கணக்கெல்லாம் இவன்கிட்ட தான் இருக்குது. அவன் பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? சொல்லாம கொல்லாம அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே விழுந்தடிச்சு ஓட்டியான். இது சரியில்லையே, அம்மாட்ட போய் சொல்லணும்.